திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் அமைஞ்சிருக்க சக்தி வாய்ந்த குரு பரிகார ஸ்தலமான அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்துக்கு மிக அருகாமையில் உள்ள திருவோணமங்கலம்ங்கிற ஒரு கிராமத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சுயம்பு லிங்கமா உருவான ஸ்ரீ விசாலேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த ஒரு ஆலயத்தில் இருக்க அருள்மிகு விசாலேஸ்வரருடைய லிங்க திருமேனியை பார்வதி தேவியே அவங்களுடைய இரு கரங்களால் உருவாக்குனதா இந்த கோயிலுடைய தல புராணம் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களா திருமண தடை உள்ளவங்க இந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வந்து வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையை எதிர்காலத்தில் இந்த ஆலயத்தில் இருக்க சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார். குறிப்பா ஆலங்குடியில அருள் பாலிச்சிட்டு வர ஆபத் சகாயேஸ்வரருக்கும் ஏரவா குழலி அம்பாளுக்கும் இந்த ஆலயத்தில் இருக்க சிவலிங்கத்தை சாட்சியா வச்சுதான் அந்த திருக்கல்யாணம் நடந்ததா தலபுராணம் சொல்லுது. மேலும் இந்த தலத்துடைய சிறப்புகளை பத்தி இந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகரான வெங்கட்ராம குருக்கள் சொல்றதை கேட்போங்க. எல்லாருக்கும் வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் திருமணமங்கலம் என்னும் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விசாலேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருமணமங்கலம் இங்கிருந்து பேசுகிறோம். இந்த கோவில் பார்வதி தேவி கைலாசத்தில் தோழிகளோட பந்து விளையாடுறா. அப்படி தோழிகளோட பந்து விளையாடுகிட்டு இருக்கும்போது தோழிகள் தூக்கி போடணும், அம்பாள் பிடிக்கணுங்கிற போட்டி. தோழிகள் தூக்கி போட்டுட்டா, அம்பாள் பிடிக்கிறதுக்காக கை தூக்கியிருக்கா. உடனே சூரிய பகவான் நின்றுட்டார். உடனே சூரிய பகவான் சூவாமி கேட்குறார், நீ ஏன்பா நின்ன அப்படின்னு. சுவாமி உடனே நான் சூரியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்பாள் கை தூக்கினா அதனால் நான் நின்னேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே நான் சரி உன்னோட வேலை எதாக இருந்தாலும் சூரியனோட ஓட்டம் நின்று போச்சு, அதனால் பூலோகத்தில் போய் சில காலம் இருந்து என்னை பூஜை பண்ணி பிறகு அந்த சாபல்யம் அடைஞ்சோடனே என்னை அடையிறதுன்னு சுவாமி சாபத்தை கொடுத்துட்றாரு அம்பாளுக்கு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா பூலோகத்துக்கு வந்துடுறா. இங்கே மகாமதி சுசீலின்னு ஒரு பிராமண தம்பதி, அவளுக்கு குழந்தைகள் இல்லை. சுவாமியை நினச்சி தவம் இருக்கார் அவள் அந்த தம்பதி. நித்த இதை குறைய போக்க மாட்டேங்கிறியப்பா சுவாமி அப்படின்னு. அப்போ சசரீரி மூலியமாக சொல்கிறாரு சுவாமி, நீ குளத்துக்கு குளிக்க போவ, தாமரை போல் வலம்புரி சங்க வடிவமாக இருக்கும், அதை எடுக்க பெண் குழந்தையாக மாற அப்படின்னு. அதுதான் அந்த ஆலங்குடியில் இருக்கிற ஏலவார் கொள்ளி அம்பாள். இங்கே இந்த குளத்துல தான் பிறக்கிறது. அந்த குளத்துக்கு பேர் பாசமோற்றம்னு பேர். இந்த சுவாமிக்கு கௌரீஸ்வர், கௌரிபதி, கௌரிநாதர், விசாலேஸ்வரர் அப்படின்னு 4 பேர். இந்த சுவாமியோட மகத்துவம் என்னன்னா, எல்லா ஊர்லேயும் சிவாலயம் இருக்கு. எல்லா ஊர்லேயும் சிவாலயம் இருக்கும்போது எப்படியும் மயானம் இருக்கும். இந்த ஊரில் எப்படின்னா சுவாமிக்கு எய்த்தாப்புல மயானம். ஆலங்குடி கோவிலில் சித்திரை திருவிழா நடக்கும். சித்திரை திருவிழா நடக்கும்போது 7ஆம் திருநாள் அன்னைக்கு பஞ்சமூர்த்தி சுவாமி இங்கே திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே. இங்கே சுவாமி எல்லாம் சாயந்தரமே கல்யாணம் பண்ணி இங்கே உற்சவங்கள்லாம். இந்த கோயிலோட லொகேஷனை ஃபர்ஸ்ட் கமெண்ட்